புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி நம்ம கோட்டைப்பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கோம். எஸ்பி பில்டர்ஸ் நம்ம சிறந்த பில்டர்ஸ்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. நான் அதை வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ அந்த எஸ்பி பில்டரோட ஓனர்னா இது எத்தனாவது ஆண்டு? இது 12வது ஆண்டு. இந்த இடம் தொடர்ந்து விருதுகளாக குவித்து வரக்கூடிய அஜந்தா ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் விருது வழங்கும் விழா சாத்தப்பன் விசாலாட்சியின் தவப்புதல்வன், சிறுகூரல்பட்டியின் கவி முதல்வன் முத்தையா இயற்பெயர்தான், கண்ணதாசன் புனைப்பெயர்தான். கவியரசர் என்றாலே கண்ணதாசன் எனும் பெயர்தான். நாத்திகத்தின் கரம் பிடித்து ஆத்திகத்தின் அகம் பிடித்தார். அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் முகம் கொடுத்தார். செவிக்கினிய பாடல்களின் சந்தம், அது நித்த நித்தம் சொல்லும் இவர் பந்தம். கண்ணதாசன் பாடல்களே திசையெங்கும், அதை பாட பாட அமைதி வந்து தங்கும். ஆறு மனமே ஆறு என்றால் ஆறாத மனம் கூட ஆறிவிடும். போனால் போகட்டும் போடா எனும்போது சோர்வு கூட சட்டென்று மாறிவிடும். மெல்லிசையால் இதயத்தில் இன்னிசையாம், எந்நாளும் தாளமிடும் நன்னிசையாம். மெல்லிசை மன்னர் எனும் புகழ் பெயராம், அவர் பெயரில் தொடரும் நல்விருதாம். இந்த இசையும் கவியும் இந்த இடம் தொடர்ந்து விருதுகளாக குவித்து வரக்கூடிய அஜந்தா ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் விருது வழங்கும் விழா சாத்தப்பன் விசாலாட்சியின் தவப்புதல்வன், சிறுகூரல்பட்டியின் கவி முதல்வன் முத்தையா இயற்பெயர்தான், கண்ணதாசன் புனைப்பெயர்தான். கவியரசர் என்றாலே கண்ணதாசன் எனும் பெயர்தான். நாத்திகத்தின் கரம் பிடித்து ஆத்திகத்தின் அகம் பிடித்தார். அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் முகம் கொடுத்தார். செவிக்கினிய பாடல்களின் சந்தம், அது நித்த நித்தம் சொல்லும் இவர் பந்தம். கண்ணதாசன் பாடல்களே திசையெங்கும், அதை பாட பாட அமைதி வந்து தங்கும். ஆறு மனமே ஆறு என்றால் ஆறாத மனம் கூட ஆறிவிடும். போனால் போகட்டும் போடா எனும்போது சோர்வு கூட சட்டென்று மாறிவிடும். மெல்லிசையால் இதயத்தில் இன்னிசையாம், எந்நாளும் தாளமிடும் நன்னிசையாம். மெல்லிசை மன்னர் எனும் புகழ் பெயராம், அவர் பெயரில் தொடரும் நல்விருதாம். இந்த இசையும் கவியும் கலைஞர் கண்ணதாசன் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அஜந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருக்க ஸ்ட்ரென்த்து என்ன கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு தோணலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு பலம். இங்கே 100 பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா 10 பேர், 1000 பேர், அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஏடிஜிபி அவர்கள் அம்மா வனிதா மேடம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரைப்படப்பாளர் எழில்வேந்தன் அவர்கள், அதே போல் மரியாதைக்குரிய தலைவர் புருஷோத்தமன் அவர்கள், இந்த பேரில் அத்தனை பேரும், ஏன்னா நேரம் என்ன கருதி, அதனால் இதில் போட்டிருக்கிற அத்தனை பேரும் நான் படித்து தான் கருதி நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இன்றைக்கி வாட்ஸ்அப் உலகம். ஒருத்தன் ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு சீமந்த நிகழ்ச்சி, அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க முடியல. வாட்ஸ்அப்பில் மச்சான் இந்தாப்பா நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான். திருப்பி உடனே இவர் பதிலுக்கு மச்சான் இந்த 1000 ரூபா வச்சுக்கிறான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பிச்சிடுறாரு. அதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி தான் இந்த உலகம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாக போயிட்டுருக்கு. அப்படியாப்பட்ட இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய அண்ணன் அஜந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் அவர் என்னோட 40 ஆண்டு காலமாக அவரோட நான் பயணத்தை, எனக்கு நிறைய அவார்டு அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லைன்னு தெரியாது, நிறைய கொடுத்துருக்காரு. பெரிய பெரிய நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் அம்மா ஜெயலலிதா அந்த காலகட்டத்திலே ஒரு சில் வாட்டர் நான் நடத்தியிருந்தேன். அதில் எனக்கு நான் ஒரு சிறந்த ஒரு தொழிலதிபர்னு ஒரு அவார்டெல்லாம் அப்போவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 80, 85. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த மாதிரி கலை வாழ வேண்டும். கலைஞர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கலை சாகக்கூடாது. கலை வாழ வேண்டும். இது அடுத்த தலைமுறைக்கு இந்த கலை எடுத்து செல்ல வேண்டும். இந்த மேடையில் பார்த்தேன் ஒருத்தர் டிஎம்எஸ் மாதிரி பாடுறார். டிஎம்எஸ் சவுந்தரராஜன் குரல்ல ஒரு சின்ன வயதுடைய ஒரு இளைஞன், ஏன்னா 22 வயசு இருக்குமா,
அவ்வளவுதான் அவர் பாடுறார். அதே போல எஸ்பிபி ஜானகி மாதிரி ஒரு சின்ன ஒரு பெண் கலைஞர் பாடுகிறார்கள். இங்க மேடையில சிவாஜியும் ஜானகியம்மையும் நான் பார்க்கிறேன். அந்த படத்துல யூடியூப்ல பாத்தீங்கன்னா சிவாஜி அழகா சிகரெட் பிடிச்சி உட்காந்துருப்பாரு, என்னை பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு அந்த பாட்டு இருக்கும். அது அப்படியே நினைவுல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னைக்கும் வந்து கலையை நாம் விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு இப்போ இந்த மேடை இந்த ஏகே மஹால் ஏகே குரூப்ஸ் எங்கள் அப்பாவோட நினைவாக நான் கட்டினேன். அன்பரசு கமலா மஹால். எங்கள் அப்பா வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்தார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு சோலைங்கரில் ரோப்கார் அந்த ப்ராஜெக்ட் நான் தான் கலைஞர்கிட்ட சொல்லி அந்த ஜிஓ போட்டு இன்னைக்கு ரோப்கார் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் 2வது இடம், 2வது ரோப்கார் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் பழனி, 2வது இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால எதற்கு இது நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வாழ்க்கையில சாதிக்க வேண்டும், சாதித்தவர்களை நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு நினைவு பரிசு இந்த மாதிரி அவார்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு உத்வேகம் வரும். இப்போ 1960 பாட்டை ஒன்று பாடினாங்க. அந்த காலம் அப்போ மேடம் கிட்ட சொல்லியிருந்தேன், மேடம் நான் பிறந்தது 1972, 60 வந்து அந்த படம் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் வந்து இன்னைக்கு அந்த ஞாபகம் இருக்கு எனக்கு மைண்டில். என் பொண்ணு இன்னைக்கு பிரியங்கா இந்த நிர்வாகம் பார்க்குறாங்க, அவங்க எம்பிஏ. நான் கேட்குறேன், உனக்கு தெரியுமாமா இவர் யார்? ஏதோ படம் போட்டிருக்காரு, யார் இவர் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு பெரிய இன்டர்வல் வச்சிருக்கோம். நீங்கள் முதல்ல அந்த இன்டர்வலை ஃபில்அப் பண்ணுங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போங்க. உங்களோட பையன் பேரன் பேத்தி எதற்கு சொல்ல வேணா, இப்போ இருக்கிற கலைஞர்லாம் வந்துட்டாங்க, நிறைய லேட்டஸ்ட் நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பெண்களே படிக்கக்கூடாது ரொம்ப தடை இருந்த ஒரு காலத்தில் அப்பா வந்து மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து ஐபிஎஸ் படிக்க வச்சு, அதாவது அடிஷ்னல் ஜென்ரலாக ஒரு பதவி உயர்வு வர அளவுக்கு வளர்த்துருக்காருன்னா அவங்க அப்பாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பெண்களே படிக்கக்கூடாது ரொம்ப தடை இருந்த ஒரு காலத்தில் அப்பா வந்து மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து ஐபிஎஸ் படிக்க வச்சு, அதாவது அடிஷ்னல் ஜென்ரலாக ஒரு பதவி உயர்வு வர அளவுக்கு வளர்த்துருக்காருன்னா அவங்க அப்பாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இனிய நிகழ்வில் முன்னிலை வகிக்கும் திரு அருள் அன்பரசு அவர்களே, தலைமையேற்று நல்லதொரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு புருஷோத்தமன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய கவிஞர் எழில்வேந்தன் அவர்களே, வரவேற்று பேசிய தமிழமுதன் அவர்களே, இதற்கெல்லாம் மேலாக நான் ரொம்ப வந்து மரியாதை வச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா திரு அஜந்தா பாபு. ஏன்னா எனக்கும் அவர் கொடுத்துருக்காரு, நான் எஸ்பியாக இருக்கும்போது எனக்கு விருது கொடுத்துருக்காரு. அந்த அந்த மேடையில் வந்து நிறைய நட்பு நிறைய பழக்கங்கள்லாம் வந்தது, அது இன்று வரை தொடர்கிறது. அவர் வந்து இதை எனக்கு கூப்பிட்ட அந்த விதம் வந்து எப்படின்னா, கண்ணதாசனுடைய 100வது விழா சிறுகூடற்பட்டி. நான் முதலாக 1993 நான் டிஎஸ்பியாக இருந்த சப்டிவிஷன் வந்து திருப்பத்தூர், அதில் தான் சிறுகூடற்பட்டி. பொதுவாக எந்த ஊரில் வேலைக்கு போனாலும் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், 4 ரவுடிஸ் பார்ப்போம், 4 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் பார்ப்போம், 4 எங்கெங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். பட் நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன்னா, யாராவது தமிழறிஞர்கள் இருந்திருந்தால், கவிஞர்கள் பிறந்திருந்தால் அந்த இடத்த முதல்ல போய் பார்ப்பேன். சிறுகூடற்பட்டிக்கு நான் போவேன். அம்பாசமுத்திரம் டிஎஸ்பியாக இருக்கையில் பாரதியார் எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த பாட்டு எழுதியிருப்பாரோ, நிற்பது நடப்பது எல்லாம் என்ன போட்டிருப்பாரோ, அந்த முக்கூடல் பாபநாசம் அந்த ஏரியாக்களுக்கு முதல்ல போய் பார்ப்பேன். எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, திரு அருள் அன்பரசு அவர்கள் இந்த மகாலை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஒரு ஃபிலான்த்ரபிக் ஆட்டிடியூட். பாரதி வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம், ஒரு காணி நிலம் வாங்க முடியாமல் இறந்து போன, வறுமையில் இறந்து போன ஒரு கவிஞர். இப்படி எந்த ஊருக்கு போனாலுமே நம்ம தமிழும் தமிழறிஞர்களும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளும் வந்து நடக்கும்போது எல்லாரும் போய் இலக்கணம் இலக்கியம்லாம் படிக்க முடியாது. தொல்காப்பியமெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப நேரம் பிடிக்கும். ஆனால் நான் படித்தேன், நான் எஸ்டி ஆனதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்தேன். அடிப்படையில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட. பட் எல்லா இலக்கியத்தையும் அப்படி ஒரு கிரக்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னா நம்ம தமிழ் திரை இசை பாடல்கள் தான். நீங்கள் போய் தனியாக போய்
ஆயிழைங்கிற அன்புள்ள அத்தான் வணக்கம் உங்கள் ஆயிழைன்னு சொல்கிறதெல்லாம் ஆயிழைங்கிற வார்த்தையோ அழகாக பாடினாங்க. நங்கைக்கும் நம்பிக்கும் திருமணம்னு எத்தனை தமிழ் சொற்களை வந்து பொதுவாகவே தெற்கு மாவட்டங்கள் செட்டிநாட்டு பகுதியில் வந்து தமிழ் விளையாடும். ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் மிக அரிய தொண்டாற்றியவர்கள் அந்த நகரத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் கம்பன் கவி விழா இங்கே நடந்துட்டு இருக்கு. எல்லா மேடைகளிலேயுமே வந்து இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பண்பாடும் தமிழும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து மதுரை, என்னுடைய ஊர் மதுரை, பிறந்தது ராமநாதபுரம். எங்கள் அம்மாவுடைய தாத்தா வந்து பாமன் சுவாமிகள் 6666 பாடல்களை முருகன் மேலே எழுதி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழோடு சேர்ந்து அப்படி வாழ்க்கை முறை அப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. எங்கள் பக்கம் தமிழ் பேசுகிறதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கும். ஆனால் இப்போ ஒரு செங்கல்பட்டுல இருந்து வந்து சார் இங்கே போகிறவரா சார் நீங்கள்? வேலூர், ஓகே. இந்த பக்கம் நான் வேலூர் டிஐஜியாக இருக்கும்போது வந்து நீங்கள் சோழிங்கரில் ரோப் காரணுன்னு நினச்சேன். இனிமேல் தான் நான் போகணும். மலை ஏறாமல் நான் போகவே இல்லை. ஏன்னா வந்து அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலேயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். இங்கே போகிற இடங்கள்லாம் நான் வந்து தமிழில் வந்து பேசணும்னு சொல்வேன். தமிழில் நல்லா பேசணும் அப்படின்னாலே இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 800ம்பாங்க. 800 என்ன சொல்வீங்க? 800ன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அது 800ன்னு தான் சொல்லணும். 8 + 100 800 வர்றதுக்கு ஒரு பெரிய நூற்பா இருக்குது தொல்காப்பியத்தில். அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ நான் சொல்லுவேன், எப்படியும் எங்கள் பகுதியில் வந்து வார்த்தைகள் அழகாக வந்து அந்த கண்ணதாசன் வந்து காதல் பண்ணணும்னா உங்களுக்கு கண்ணதாசனை தெரியணும், வாழணும்னா கண்ணதாசனை தெரியணும், நீங்கள் சாகணும்னாலும் கண்ணதாசனை தெரியும். இந்த இனிய நிகழ்வில் முன்னிலை வகிக்கும் திரு அருள் அன்பரசு அவர்களே, தலைமையேற்று நல்லதொரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு புருஷோத்தமன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய கவிஞர் எழில்வேந்தன் அவர்களே, வரவேற்று பேசிய தமிழமுதன் அவர்களே, இதற்கெல்லாம் மேலாக நான் ரொம்ப வந்து மரியாதை வச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா திரு அஜந்தா பாபு. ஏன்னா எனக்கும் அவர் கொடுத்துருக்காரு. நான் எஸ்பியாக இருக்கும்போது எனக்கு விருது கொடுத்துருக்காரு. அந்த அந்த மேடையில் வந்து நிறைய நட்பு, நிறைய பழக்கங்கள்லாம் வந்தது. அது இன்று வரை தொடர்கிறது. அவர் வந்து இதை எனக்கு கூப்பிட்ட அந்த விதம் வந்து எப்படின்னா, கண்ணதாசனுடைய 100வது விழா சிறுகூடற்பட்டி. நான் முதலாக 1993 நான் டிஎஸ்பியாக இருந்த சப்டிவிஷன் வந்து திருப்பத்தூர். அதில் தான் சிறுகூடற்பட்டி. பொதுவாக எந்த ஊரில் வேலைக்கு போனாலும் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், 4 ரவுடிஸ் பார்ப்போம், 4 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் பார்ப்போம், 4 எங்கெங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். பட் நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன்னா, யாராவது தமிழறிஞர்கள் இருந்திருந்தால், கவிஞர்கள் பிறந்திருந்தால் அந்த இடத்த முதல்ல போய் பார்ப்பேன். சிறுகூடற்பட்டிக்கு நான் போவேன். அம்பாசமுத்திரம் டிஎஸ்பியாக இருக்கையில் பாரதியார் எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த பாட்டு எழுதியிருப்பாரோ, நிற்பது நடப்பது எல்லாம் என்ன போட்டிருப்பாரோ, அந்த முக்கூடல், பாபநாசம் அந்த ஏரியாக்களுக்கு முதல்ல போய் பார்ப்பேன். எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, திரு அருள் அன்பரசு அவர்கள் இந்த மகாலை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு ஃபிலான்த்ரபிக் ஆட்டிடியூட். பாரதி வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம், ஒரு காணி நிலம் வாங்க முடியாமல் இறந்து போன, வறுமையில் இறந்து போன ஒரு கவிஞர். இப்படி எந்த ஊருக்கு போனாலுமே நம்ம தமிழும் தமிழறிஞர்களும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளும் வந்து நடக்கும்போது எல்லாரும் போய் இலக்கணம் இலக்கியம்லாம் படிக்க முடியாது. தொல்காப்பியமெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப நேரம் பிடிக்கும். ஆனால் நான் படித்தேன். நான் எஸ்டி ஆனதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்தேன். அடிப்படையில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட. பட் எல்லா இலக்கியத்தையும் அப்படி ஒரு கிரக்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னா நம்ம தமிழ் திரை இசை பாடல்கள் தான். நீங்கள் போய் தனியாக போய் ஆயிழைங்கிற அன்புள்ள அத்தான் வணக்கம் உங்கள் ஆயிழைன்னு சொல்கிறதெல்லாம் ஆயிழைங்கிற வார்த்தையோ அழகாக பாடினாங்க. நங்கைக்கும் நம்பிக்கும் திருமணம்னு எத்தனை தமிழ் சொற்களை வந்து பொதுவாகவே தெற்கு மாவட்டங்கள் செட்டிநாட்டு பகுதியில் வந்து தமிழ் விளையாடும். ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் மிக அரிய தொண்டாற்றியவர்கள் அந்த நகரத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் கம்பன் கவி விழா இங்கே நடந்துட்டு இருக்கு. எல்லா மேடைகளிலேயுமே வந்து இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பண்பாடும் தமிழும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து மதுரை, என்னுடைய ஊர் மதுரை,
பிறந்தது ராமநாதபுரம். எங்கள் அம்மாவுடைய தாத்தா வந்து பாமன் சுவாமிகள் 6666 பாடல்களை முருகன் மேலே எழுதி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழோடு சேர்ந்து அப்படி வாழ்க்கை முறை அப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. எங்கள் பக்கம் தமிழ் பேசுகிறதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கும். ஆனால் இப்போ ஒரு செங்கல்பட்டுல இருந்து வந்து சார் இங்கே போகிறவரா சார் நீங்கள்? வேலூர். ஓகே. இந்த பக்கம் நான் வேலூர் டிஐஜியாக இருக்கும்போது வந்து நீங்கள் சோழிங்கரில் ரோப் காரணுன்னு நினச்சேன். இனிமேல் தான் நான் போகணும். மலை ஏறாமல் நான் போகவே இல்லை. ஏன்னா வந்து அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலேயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். இங்கே போகிற இடங்கள்லாம் நான் வந்து தமிழில் வந்து பேசணும்னு சொல்வேன். தமிழில் நல்லா பேசணும் அப்படின்னாலே இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 800ம்பாங்க. 800 என்ன சொல்வீங்க? 800ன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அது 800ன்னு தான் சொல்லணும். 8 + 100 800 வர்றதுக்கு ஒரு பெரிய நூற்பா இருக்குது தொல்காப்பியத்தில். அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ நான் சொல்லுவேன், எப்படியும் எங்கள் பகுதியில் வந்து வார்த்தைகள் அழகாக வந்து அந்த கண்ணதாசன் வந்து காதல் பண்ணணும்னா உங்களுக்கு கண்ணதாசனை தெரியணும், வாழணும்னா கண்ணதாசனை தெரியணும், நீங்கள் சாகணும்னாலும் கண்ணதாசனை தெரியும். ஏகே மகான் சார்பாக அம்மா அவர்களுக்கு கடவுள் சாமி சத்தியமாக தொழிலாளர்களின் நல்லையுடன் சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார். என் சமூகல் பிஎஸ்சி துர்கா பிரதர்ஸ் காளையாம்பட்டி சேலம் மாவட்டம் சிறந்த தொழில் நிறுவனத்துக்கான விருது பெறுகிறார். அன்புடன் நாளை கிடைக்கிறோம் வாங்க. இன்ஜினியர் செந்தில்குமார் எஸ்பி பில்டர்ஸ் கோட்டப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் 15 ஆண்டு காலமாக அடுக்குமாடி கட்டடங்கள் வீடுகள் கட்டித்திருக்கிறார். சிறப்பு சேவைக்கு கட்டுமானத்திற்கு சேவராத்திரி விருது பெறுகிறார். திரு எம் முருகன் எம்சி 29 ஆண்டு நகரமன்றம் தாளமங்கலம் சேலம் மாவட்டத்தில் 30 ஆண்டு காலம் செய்யாத பாலங்கள் பாதாள சாக்கடை செஞ்சவர்களை இவரை பாராட்டி விருது வழங்குகிறோம். கம்பர் சுப்பையா அவர்களை மேடை கழிக்கின்றோம். சுப்பையா கம்பர். கவிஞர் செங்கதிர் வாங்கணும். அதில் இதில் இல்லை. ஏதோ இது வச்சுருக்கீங்க. செங்கதிர் போங்க. 6 வருஷம் அடுத்தது 6 வருஷம் அவர் நீலாம்பரின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. திரைப்பட பாடலாசிரியர் அவர். அவ்வளோதான். கன்னிதாவும் இல்லை பின்னாடி சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதே அங்கே பாரு அங்கே பாரு.
இது 3 பேர் கொடுத்தாச்சு. அது கொடுத்தாச்சு. சரி. அடுத்து இசையமைப்பாளர் பூபதி அவர்களுக்கு வாங்கண்ணா. திரைப்பட பின்னணி பாடகி ரிதம் பிளேயர் சந்திரா அவர்களுக்கு அங்கே அந்த பக்கம் அந்த பக்கம் அதுங்க பாபு ஒரு அண்ணன் அவர்களுக்கு வெங்கடேஷ் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பாடலாசிரியர் கொஞ்சம் மேடைக்கு வருங்க. அங்கடா இருக்கிறேன். நிகழ்ச்சி முடிய போகுது. அஜந்தா பாபு அண்ணனுக்கு இப்போ சிறப்பு செய்கிறோம். எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கலாமே என்ன, ஆனா எல்லாரையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி நான் போயிட்டு கண்ணதாசனுடைய 100வது ஆண்டு நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அஜந்தா ஃபைன் ஆர்ட் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய முன்னாள் ஏடிஜிபி மரியாதைக்குரிய அம்மையார் வனிதா அவர்கள் தலைமையேற்று அவர்கள் கலந்து கொண்டார்கள். அஜந்தா பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கலைத்துறைக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அஜந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற ப்ரோக்ராம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்தது. இன்னிசை கச்சேரி வழங்கியவர்களுக்கும் அதே போல் பின்னணி பாடகர்களுக்கும் புதிய இளைஞர்கள் பாடகிகளுக்கும் ஒரு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இல்லை, கலை மட்டும் என்றைக்குமே அழிக்க முடியாத ஒன்று என்று சொன்னால் அது கலைதான். தமிழகத்தில் இந்தியாவிலே என்று சொன்னால், ஏன் உலகளவில் என்று சொன்னால், தமிழ் மொழியை என்றைக்கும் அழிக்க முடியாது. அதே போல் தமிழ் கலையை என்றைக்கும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அதாவது தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்று ஏறத்தாழ 2 மாதங்கள் தான் ஆகியிருக்கின்றது. அவர்களுக்கென்று ஒரு கூலிங் பீரியட், ஒரு குறைந்தபட்சம் அளவு ஒரு 6 மாதமாவது கொடுத்தால்தான் என்ன நடந்தது, என்ன அதை எப்படி சரி செய்வது என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு, ஏனென்றால் கடந்த கால ஆட்சியில் எவ்வளோ விஷயங்கள், தவறுகள், போதைப் பொருள் பழக்கம், இன்னும் பல்வேறு பாலியல் சீண்டல்கள், காவல்துறையோட குற்றங்கள், இது மாதிரிலாம் இருந்தது. அதனோட தொடர்ச்சி தான் அது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய இளம் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர், சரியான தீர்வு சட்ட ரீதியிலே எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். இல்லை, சீமானை பொறுத்தவரையிலும் அவர் ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக ஏறத்தாழ எல்லோரையும் வேட்பாளராக நிறுத்துறேன்னு சொல்லி எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி தனித்தனியாக ஒரு தேர்தலில் எல்லோரும் தனியாக நிற்க வைத்து தோக்கடித்து அந்த குடும்பங்களோட சீரழிவுக்கு காரணமானவர் தான் சீமான். ஏன்னா என்றைக்குமே தேர்தலாம் ஒரு தரம் தோக்கலாம், மறுதரம் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும். எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்குது, எலெக்ஷனில் ஏன் நிற்கணும்? அப்போ மக்களோட மதிப்பை இழந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. 2014 காங்கிரஸ் தனியாக களம் காண்டது, நாடாளுமன்றத்தில் தனியாக நின்னது. அதே போல் சீமானும் தனியாக நின்னார், திமுகவும் தனியாக நின்னது. ஆனால் அதிமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. அதே போல் அப்போதுதான் இவர் விஜயகாந்த் அவர்களாம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று பண்ணாங்க. அதனால் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு மரியாதைக்குரிய முதல்வர் ஆனார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள். அன்றைக்கி நாடாளுமன்றத்தில் 38 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயித்தாங்க. இல்லை, தலைமையை பொறுத்தவரை யாரையும் குற்றம் சொல்ல, அதாவது அன்னை சோனியா காந்தியோ இளம் தலைவர் ராகுல் காந்தியோ நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை.
ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை பற்றி நல்லாக தெரியும். நாங்கள் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். ஒரு ஜமீன்தார், என்னோட தாத்தா வந்து மரியாதைக்குரிய சிவபிரகாச நாயக்கர் ஜமீன் பரம்பரையை சார்ந்தவர். அவருடைய பெண் என்னுடைய தாய் மரியாதைக்குரிய கமலா அம்மாள், அதே போல் அன்பரசு. நான் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்களுக்கெல்லாம் சீட்டு 3 தரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு 3 தரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவன் தலைமை சரியாக இருக்குது. அகில இந்திய தலைமை, இங்கே இருக்கிற தமிழக தலைமை உரியவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்பது தான் என்னோட குற்றச்சாட்டு. தாகூர் வந்து தலைமை ஏற்றிருக்காரு, நல்லா தானே போயிட்டு இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு. அவர் இப்போ தான் வந்திருக்காரு. இனிமேல் அவர் வந்து ஏற்கனவே ஒதுங்கி இருக்கிறவர்களை, காங்கிரஸ் கட்சியில் பாரம்பரியமிக்க குடும்பங்கள்லாம் நிறைய ஒதுங்கி இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து ஒதுங்கி இருக்காங்க. ஏன்னா வந்து செல்ல பிறந்த தலைவரான பிறகு எல்லாரும் ஒதுங்கி விட்டார்கள். பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்களெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. கட்சியே இல்லாத ஒரு கண்டிஷன் கொண்டு போயிட்டார் செல்ல பிறந்தது. இப்போ தான் மாணிக் தாகூர் மரியாதைக்குரிய அவர் வந்திருக்கார். இனிமேல் அவர் எல்லாரும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். அப்போது முதல்ல மாணிக் தாகூர் அண்ணன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ஒதுங்கி இருக்காங்களோ அந்த பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களை சந்திக்க வேண்டும், அவருடைய குறைகளை கேட்க வேண்டும். வேறு ஒன்றும் பண்ண வேணாம், வெறும் குறையை கேட்டாலே போதும், அவங்க எல்லாம் வேகமாக வந்துடுவாங்கல்ல. நன்றி. நன்றி.